பின்னாடி பாருங்க. படம் நல்லா சொல்லிட்டு இருக்கலையா அவனுக்கு எல்லாருமே வேஸ்ட். அஜித் தான் மாலை போட்டிருக்கேன் மட்டும்தான். அவருக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸாக நடிச்சிருந்தாரு, ஃபுல்லாக மாசாக நடிச்சிருந்தாரு. ஃபேன்ஸுக்காக ஃபுல் ஃபேன்ஸுக்காக என்னடா நான் வெறும் கதை மட்டும் நினைக்கிறேன், நான் ஃபுல் மாசாகவும் நடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஃபுல் மாஸ் ஆக்ஷன் ஆகிட்டு. த்ரிஷா அஜித் காம்போ நல்லா இருந்துச்சா? த்ரிஷா சிம்ரன் காம்போ? சிம்ரன் வந்து ஸ்பாய்லர் ஆகிட்டு போவாங்க. ஓகே, பட் பியூர் அஜித் படம். த்ரிஷா எல்லாருமே ஒரு கேரக்டர், நார்மல் கேரக்டர். எந்த எக்ஸ்பெக்டேஷன் போய் பாருங்க, அஜித்தை மட்டும்தான் பார்ப்பீங்க ஸ்க்ரீனில், வேறு யாருமே உங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஆதிக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காருல, எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு? சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இதோட இப்போ எப்படி மங்காத்தாக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் நமக்கு படம் பத்தவே இல்லை. அந்த மாதிரி இதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு படம் பத்தாமல் போகும். இது பெஞ்ச் மார்க் ஃபேன் பாய் மாதிரி ஒரு இதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஒரு நல்ல ஈட்டம் கஷ்டம் அந்த அளவுக்கு லேக் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இந்த சாங் ரீமிக்ஸ் சாங்ஸ்லாம் என்ன மாதிரி இருந்தது மேம்? ரீமிக்ஸ் சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஆமாம், அந்த இங்கிலீஷ் மூவினுடைய இது அப்படின்னாங்களே, அந்த மாதிரி இருந்ததா? அந்த மாதிரி இருந்ததுங்களா? அஜித் அந்த பழைய மாடலில் ஏகேவோட தக்கு எப்படி இருந்தது? நிறைய படம் வந்துச்சு, கண்டென்ட் ஓரியன்டா நடிச்சிருந்தாரு. இது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். எப்படி இது ஃபேன்சி டிஃபரெண்டா ஆளமா டிஃபரெண்டா ஃபேன்சி ட்ரீட் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஏகே. ஓகே, நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் வருங்க. என்ன படம்? நிறைய படம் ரெஃபரன்ஸ், சாங்ஸ், பழைய சாங்ஸா இருக்கட்டும், வீக்கோட அப்பியரன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ணா படம் எப்படி இருக்கு? அஜித்தோட பெஸ்ட் தான். எல்லா படமும் இருக்காதுல்ல, ஹாலிவுட் தான் இருக்கு. எங்கன்னா கூட்டத்தே கம்மியா இருக்க மாதிரி கூட இந்த இதுலையுமே வந்து சென்டிமெண்ட் சுத்தமாக எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. பட் ஏகே வந்து ஒரு கிளாஸாக இருக்கு. அப்படிலாம் டைட்டில் கேட்டது இல்லை. Fun, enjoy. Fun, enjoy. எல்லாம் ஓல்டு தான். நீங்கள் எப்படி சொல்றதுன்னா, ஏகே ஃபேன்ஸ்க்கு மங்காத்தா ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். எல்லாரும் இனிமேல் டைட்டில் கார்டை மாற்றிடுவாங்க. இனிமேல் யாரும் மங்காத்தான்னு சொல்ல மாட்டாங்க. இனிமேல் காட் பிளஸ் யூ மாமே தான் எல்லா பக்கமும். ப்ரோ அப்படிலாம் கிடையாது. ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி தானே படம் இருக்கும். கமர்ஷியல் சினிமாக்கு அதற்கு தேவை கிடையாது. வைப் பண்ணுறாங்க பாஸ், பின்னாடி பாருங்க எல்லாரும். சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் நல்லா சொல்லிட்டு இருக்குது அவனுங்களுக்கு.